பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது வழக்கம்தான். அந்த வகையில் இன்னைக்கு பாமகவும் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இதில் வழக்கத்துக்கு மாறான சில விஷயங்கள் இருக்குது. பாமகவின் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது எப்போதுமே ஊடகங்களில் ஒரு கவனம் பெறக்கூடிய விஷயமாகவும் இருந்திருக்கு. பாமக வெளியிடக்கூடிய நிழல் நிதிநிலை அறிக்கை அப்படின்ற கான்செப்டும் தமிழ்நாடு அரசியலில் அவங்க மட்டுமே பண்ணக்கூடிய ஒன்று. சில வெளிநாடுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஷேடோ பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருப்பாங்க. பட் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது பாமக மட்டும்தான். அது டாக்டர் ராமதாஸில் தொடங்கி இப்போ அன்புமணி வரையும் அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது எப்போவுமே பாமகவுக்கான ஒரு அடையாளமாகவே இருந்து வருதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போது இந்த தேர்தலுக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலும் கூட சில நல்ல அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வேலைவாய்ப்பு குறித்தும் பாமக பேசியிருக்கிறது. பாமக பல ஆண்டுகளாக தொடர்ந்து அழுத்தமாக பேசி வரக்கூடிய, அதற்காக போராடி வரக்கூடிய பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீர்ப்பாசன திட்டங்களுக்கான முக்கியத்துவம் குறித்தும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அன்புமணி அதற்காக நடைபயணமெல்லாம் போயிருக்காரு. தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம், தனியார் பள்ளியில் மாணவர்களை சேர்க்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கும் அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்ப்பதற்கான ஊக்குவிப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், மற்றொரு புறம் தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கக்கூடிய அந்த போக்குங்கிறது அதிகமாக தான் இருக்குது. அப்படி தனியார் பள்ளிகளில் மாணவர்களை சேர்த்தாலும் அந்த கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும்னு பாமகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. நீட் தேர்வு, தமிழ்நாட்டில் நீட் தேர்வு விலக்கு வேண்டும் அப்படிங்கிறதுல பிஜேபியை தவிர பெரும்பாலும் எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. திமுக தொடர்ந்து 2 தேர்தல்களிலுமே அதற்கான அழுத்தங்களையும் அந்த பிரச்சாரத்தையும் பெரிய அளவுக்கு மேற்கொண்டாங்க. பட் பாமக இந்த முறை இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் தேர்வு விலக்கு வாங்குவோம், ஆனால் தமிழ்நாட்டில் அரசு ஒதுக்கீடு இடங்கள் இருக்குது பாருங்கள், அதற்கு நாங்கள் நீட் தேர்வு விலக்கு பெற்றுத்தருவோம் அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. மருத்துவம்னு வரும்போது மருத்துவம் எப்படி இருக்கணும், இங்கே மருத்துவ கட்டமைப்பை எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாகவே சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கொண்டு வந்த திட்டங்கள், அதில் தமிழ்நாட்டில் எதெல்லாம் செயல்பாட்டில் இருக்குது, அதை எதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக 108 ஆம்புலன்ஸுடைய எண்ணிக்கையை 2500ஆக உயர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து இதில் நான் கவனித்த இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா, 10 ரூபாய்க்கு மக்கள் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் அம்மா உணவகங்கள் இருக்குது. அங்கே 10 ரூபாய்க்கு குறைவாக 3 ரூபா 5 ரூபா இந்த விலைக்கே சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அது முறையாக செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி எல்லாராலையுமே முன்வைக்கப்படுது. ஆனால் இந்த 10 ரூபாய்க்கு சாப்பாடு அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், அப்பளம், ஊறுகான்னு சொல்லி ஒரு மீல்ஸ் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மீல்ஸ் 10 ரூபாய்க்கு தரணும், தொழிலாளர்களுக்காக இதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போது சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தொழிற்சாலைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள், இப்போ ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள், சென்னையிலையும் கூட அம்பத்தூர் தொழிற்பேட்டை, இங்கெல்லாம் தொழிற்சாலைகள் இருக்கும். அதை தவிர்த்து சென்னைக்குள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஐடி பார்க்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், டைடல் பார்க்காக இருக்கட்டும், இல்லை சிறுசேரி சிப்காட்டாக இருக்கட்டும், சென்னையை ஒட்டி எங்கெங்கெல்லாம் ஐடி நிறுவனங்கள் இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அங்கு வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், அதாவது குறைந்த மாத ஊதியம் வாங்கக்கூடிய 15,000, 20,000 இல்லை 25,000க்குள்ளே சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும், இல்லை அதற்கு மேல் ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும், பெரும்பாலும் தமிழ்நாட்டின் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வேலை செய்கிறவங்களா தான் இருப்பாங்க. தனியாக பேச்சுலர்ஸாக தங்கியிருப்பாங்க. அவங்களுடைய மதிய உணவு அப்படின்றது இந்த ஐடி நிறுவனங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் பெரும்பாலும் வெரைட்டி ரைஸ்னு சொல்லுவாங்க. லெமன் ரைஸு, புளியோதரை, சாம்பார் சாதம்லாம் ஒரு சின்ன டப்பாவில் அடைச்சி விற்பாங்க. அதில் வெறும் அந்த ரைஸ் மட்டும்தான் இருக்கும், கூட வத்தல் கொஞ்சம் கொடுப்பாங்க. இதை வாங்கி மதிய உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகம். என்ன பிரச்சனை அப்படின்னா, 2 ரீசன். ஒன்று இங்கே ஹோட்டல்னு போகும்போது அதனுடைய விலை, இப்போ ஒரு சாதாரண மீல் சாப்பிட்ணும் அப்படின்னா 120 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஆரம்ப கட்டமே. அதை வாங்கி இந்த 15,000 20,000 சம்பளம் வாங்குறவங்க சென்னையில் ஒரு ரூம் எடுத்து தங்கி வேலை செஞ்சு ஒரு மதிய உணவுக்காக 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்றது இன்றைக்கும் இருக்குது. இதற்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் இந்த மாதிரியான ஐடி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஏன்னா ஐடியில் வேலை செய்கிற எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறது இல்லை. எல்லாராலையும் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு வேலைக்காக இங்கே வந்திருப்பாங்க. ஒரு அதிகபட்சம் 50,000 60,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைன்றது இருக்குது. அப்போது
பாமக அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்க. அவங்க தனியாக ஆட்சிக்கு வந்து இதை செயல்படுத்த முடியுமான்ற கேள்வி இருக்குது. இந்த கோரிக்கையை அதிமுக ஏற்றுக்குமா, ஒருவேளை அதிமுகவே ஆட்சிக்கு வந்தாலும் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு யோசனையாக, ஒரு ஐடியாவாக இது ஒரு நல்ல ஐடியா. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதை செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்ததாக இதுலேயே வந்து சண்டே அன்னைக்கு 25 ரூபா அந்த காஸ்ட்டில் நாங்கள் ஒரு மதிய உணவு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அசைவ உணவு. அதுவும் வந்து உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இருக்கும். இப்போ சென்னையில் வெளி மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வந்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வார இறுதி நாள் அப்படிங்கிறது அந்த சண்டே ஒரு நாள் அன்னைக்கும் அகைன் சேம் அதே தான். ஒரு பிரியாணி போய் சாப்பிட்டா கூட 150 ரூபா 200 ரூபா குறைஞ்சபட்சம் இருக்குது. ஒரு மீல்ஸ் சாப்பிடணும், நான்வெஜ் மீல் சாப்பிட்டாலும் 150 ரூபா 200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அதுவும் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும், சுத்தமாக செய்கிறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, அவங்க வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வெறும் லெமன் ரைஸையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை செய்கிறவங்களுக்கு, நீண்ட நேரம் பணி சுமை, அவங்களுக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம்லாம் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்கிறவங்க இந்த சாப்பாடை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அதில் பெரும்பாலானவர்கள் காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. நைட்டு போனாலும் வந்து 2 கல் தோசை சாப்பிட்டுட்டு தூங்குறவங்க, 4 இட்லி சாப்பிட்டுட்டு தூங்குறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அவங்களுடைய நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு தேவைப்படும், அவங்களுக்கு அது எவ்வளோ குறைபாடாக இருக்கும், ஹெல்த் என்ன ஆகும் அப்படின்ற பல கேள்விகள் வருது. அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் செயல்படுத்தக்கூடிய விஷயங்களாக இந்த பாமகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் சாப்பாடு அப்படின்றது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அம்மா உணவகம் இருந்தாலும் அதை மேம்படுத்த வேண்டிய தேவையும் இன்றைக்கி இருக்குது. ஒருவேளை அந்த நேம்லேயே கூட கண்டினியூ பண்ணாங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய உணவுகள் ஓரளவுக்கு நிச்சயமாக அதுவும் சில பேருக்கு பசி ஆற்றக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். பட் இதை இன்னும் மேம்படுத்தி ஒரு சத்தான உணவை எப்படி வந்து பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு ஒரு சத்துணவுன்றதை நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி தானே இளைஞர்களும் வேலை தேடி இங்கே சென்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய பெரும்பாலான இளமை காலத்தை இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டு இப்படி தான் கழிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் இதை வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அரசு பள்ளிகளில் சத்துணவு ஸ்கீம் அப்படின்றது காலமாக தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்குது. அது வந்து நீதி கட்சி காலத்தில் தொடங்கி காமராஜர், அதன் பிறகு எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஒவ்வொருத்தரும் அதை வந்து மேம்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இதில் இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலும் காலை உணவு திட்டத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாமக என்ன ஒரு ஐடியாவை இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மாலை சிற்றுண்டி, ஈவினிங் டிஃபன். பள்ளி மாணவர்கள் காலையில் அவங்க வராங்க, காலை உணவு கிடைக்கிது, மதிய உணவு சாப்பிட்றாங்க, ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வர வரைக்கும் இன்றைக்கும் வந்து எவ்வளவோ குடும்பங்களில் அவர்களுக்கு ஒரு சத்தான உணவு கிடைப்பது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். இல்லை பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா மாணவர்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தான் வராங்க அப்படின்னா அதுவரையும் அவங்க மதியம் சாப்பிட்டு வயிறோடு இருந்தாங்க அப்படின்னா பசியோடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு வீட்டு பாடங்களை செய்கிறது இதிலெல்லாம் பிரச்சனை இருக்கும். எனவே மாலை சிற்றுண்டி வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்போன்னு பாமக சொல்கிறாங்க. இந்த ஐடியாவும் ஒரு நல்ல ஐடியா. ஒருவேளை அடுத்ததாக ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் இப்போது இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸோடு சேர்த்து மாலை சிற்றுண்டி அப்படிங்கிறதையும் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவிற்கே எப்போதும் போல் ஒரு முன்மாதிரியான மாநிலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இந்த மாதிரியான ஐடியாஸை பாமக முன்வைத்திருக்கிறது, அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றது உண்மையிலேயே பாசிட்டிவான விஷயம். இதை பாமக செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதோ இல்லையோ இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு எந்த கட்சி வேணாலும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற நல்ல அம்சங்களாக பாமகவின் தேர்தல் அறிக்கையில் இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இவை தவிர்த்து மேலும் சில விஷயங்களையும் பாமக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ திமுக மகளிர் உரிமை தொகையை செயல்படுத்துகிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளுமே மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்க மாதிரி பாமகவும் 2000 ரூபாயாக மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவதற்கு பாமக போராடும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. பெண்களுடைய திருமண வயதை 18 இருந்து 21 உயர்த்த வேண்டும், அதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீண்ட காலமாக பாமக பேசி வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அடுத்ததாக கல்விக்கடன், மாணவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடனை ரத்து செய்வோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல் மாணவர்கள் ஒருவேளை படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குவது அது தொடர்பான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தருவதற்கான முயற்சியை பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பாமகவினுடைய தேர்தலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் அமைச்சர்கள், முதலமைச்சர் இவர்களுடைய சொத்து, வருமானம் உள்ளிட்டவற்றை வெளிப்படையாக பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கக்கூடிய அந்த நடவடிக்கையும் நாங்கள் முன்னெடுப்போம்னு பாமக சொல்லியிருக்கிறதுல எத்தனை விஷயங்கள் சாத்தியம் அப்படிங்கிற கேள்வியும் ஒரு நேரத்தில் வருது. அதே நேரத்தில்
செயல்படுத்தக்கூடிய சில அம்சங்களும் இதில் இருப்பதனால அதை யார் வந்தாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டும் இருக்குது. இதுவரைக்கும் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம்னு எல்லாருமே தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் சாதகங்களும் இருக்குது, பாதகங்களும் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியே கூட நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையும் விரிவாக அதை பற்றி வீடியோவில் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி எந்த விஷயத்த சொன்னாலும் அதை யாராவது ஒருத்தர் செயல்படுத்தணும், நல்லா இருக்குது அப்படின்னா எடுத்து செயல்படுத்தலாம். 2021 உரிமை தொகை அப்படிங்கிற கான்செப்டை முதல் முறையாக பேசினது மக்கள் நீதி மையம் தான். ஆனால் அதை திமுக எடுத்து நடைமுறைப்படுத்தியது. திமுக நடைமுறைப்படுத்தியதில் சில விமர்சனங்கள் இருக்கிறது, சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படின்னாலும் இன்றைக்கி அந்த ஸ்கீம்ஸை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் தவிர மற்ற எல்லாருமே உரிமை தொகை திட்டத்தை ஆதரிக்கிறாங்க. அதை இன்னும் உயர்த்தி கொடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையும் மக்களுக்கான சிந்தனைகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது. அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி இந்த பாமகவினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.